ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். பானு கலாட்டாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் நம்ம கூட ட்ராவல் பண்ண போறாரு. அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் அவரோட வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ கால் பண்ண போகிறேன். அவர் கீழே இறங்கி வர போகிறாரு. என் காரில் என் கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. அவர் கூட ஒரு சில மணி நேரங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு அவர் என்னெல்லாம் பேச போகிறான்றத பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், வெயிட் பண்ணுங்கள். அவர் யார் என்னன்றதை பார்க்கலாம். சத்தியமாக என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவர் கூட போகும்போது. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். விஜய் சார் பேசணும் 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 அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அவர் பேசுகிறாரு. உடனே சினிமாவோட ஷூட்டிங் டான்ஸிங்னு அவர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொல்கிறாரு. அவரு தான் ஷூட்டிங் டான்ஸிங் எல்லாம் பண்ணார் சினிமாவில். இன்னொரு 40 படம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்போ இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அப்போ சினிமாவை பற்றி இப்படி சொல்லக்கூடாது. அவர் சினிமாவில் இல்லாமல் அவர் கலைஞர் சார் மாதிரி பியூராக கதை வருஷத்தோடு நிப்பாட்டிருந்தா கரெக்டு. இப்போ அவரும் டான்ஸு லாலா கடை பூந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் சாரை கிண்டல் அடித்தா அது தப்பு தானே? அது சட்டசபையை பற்றி பேசலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த பானு சீரியல் ஆர்டிஸ்ட்டு, மிகப்பெரிய எதிர்கால நடிகை, மாம்பெரும் நடிகை, சந்திரமுகி மாதிரி ஒரு 6 அடி ஹைட்டு. பானு கலாட்டா. பானு கலாட்டா. ஸோ அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஓகே ஓகே பதிவு பண்ணுங்கள். பாய்.